ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதான் வந்து காஷ்மீரி மிளகாய். இதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் ஊசி மிளகான்னு சொல்லுவோம். சில ஏரியாவில் இதை காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. நல்லா காரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த மிளகாய் தான். ஊசி மிளகாய் வந்து ஒரு சட்னி இல்லைன்னா சாம்பாருக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். பெருசாக மற்றதுக்கு நல்லா இருக்காது. இதை வச்சு நம்ம இப்போது புளி மிளகாய் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்து அலசி எடுத்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து தண்ணியில் போட்டு அலசி வந்து எடுத்துக்கலாம். புளி மிளகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். வெயிலில் எல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு, முக்கியமாக மோர் சாதத்துக்கு இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது புளியை வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அந்த கேப்பில் மிளகா வந்து கீரி வந்து இது போல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து புளியும் உப்பும் நல்லா சாரும். இதே போல் எல்லா மிளகாவையும் கீரி எடுத்துக்கலாம். நல்லா புளியை வந்து கரைச்சி விட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். 2-3 டைம் வந்து வடிகட்டி எடுத்தோம்னா ஓடெல்லாம் இருக்காது. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் வடிகட்டி வச்சுருந்த புளியை இன்னொரு டைம் வந்து ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அலசி வச்ச மிளகாவை இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் இறக்கி வச்சிடலாம். புளி மிளகாய் ரெடி.